கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைநகராக விளங்கும் வாட்டிக்கன் நகரத்தின் தலைவர் போப் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக பிப்ரவரி 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள காமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் போப் பிரான்சிஸுக்கு நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொடர் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையிலேயே இருப்பதாக வாட்டிக்கன் தேவாலயம் பிப்ரவரி 23ஆம் தேதி அறிவித்திருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கவலையில் ஆழ்த்தியது. பின்னர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய போப் ஈஸ்டர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். ஆனால் அவரால் ஈஸ்டர் உரையை வாசிக்க முடியாததால் உதவியாளர் உதவியோடு ஈஸ்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் திங்கட்கிழமை அன்று போப் காலமானார் என வாட்டிக்கன் தேவாலயம் அறிவித்துள்ளது. 88 வயதான போப் பிரான்சிஸின் இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ. டிசம்பர் 17, 1936ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸில் பிறந்தார். போப் 16ஆம் பெனடிக்ட் பதவி விலகியதை தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். அர்ஜென்டினாவில் பிறந்த முதல் போப் மற்றும் லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் போப் என்ற பெருமையும் தன் வசம் வைத்திருந்தார். போப் ஆரம்ப காலத்தில் ஒரு இரவு விடுதியில் பவுன்சராக இருந்தார். அவரது முதல் வேலை அவரது தந்தை பணிபுரிந்த உள்ளாடை நிறுவனத்தின் தரையை தூய்மைப்படுத்துவதாக இருந்தாலும் அவர் ஒரு இரவு விடுதியில் பவுன்சராக இருந்ததாக 2013ஆம் ஆண்டு அவரே கூறியிருக்கிறார். தனது 21 வயதில் உயிருக்கு ஆபத்தான நிமோனியா மற்றும் 3 நீர்க்கட்டிகள் ஏற்பட்டதை அடுத்து அவரது நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டு கடுமையான நோயிலிருந்து மீண்டு வந்தார். 1986இல் அவர் ஜெர்மனி சென்று அங்கு பிராங்க்ஃபர்ட் நகரில் புனித ஜார்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டார். ஆயினும் அங்கு அவர் பட்டப்படிப்பை தொடர்ந்து முடிக்கவில்லை. பின்னர் அர்ஜென்டினாவுக்கு திரும்பி வந்து அங்கே கோர்டோபா நகரில் இயேசு சபையினருக்கு ஆன்ம வழிகாட்டியாகவும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குபவராகவும் பணியாற்றினார். 1992ஆம் ஆண்டு பியூனஸ் அயர்ஸின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டார். மேலும் 1998இல் பியூனஸ் அயர்ஸின் ஆர்ச் பிஷப்பாக உயர்த்தப்பட்டார். 2001ஆம் ஆண்டு ஜார்ஜை கார்டினலாக 2ஆம் போப் ஜான் பால் நியமித்தார். மார்ச் 13ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு 266வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2013ஆம் ஆண்டிலிருந்து நேற்று வரை போப்பாக பதவி வகித்து வந்த போப் பிரான்சிஸ் எளிமையையும் பரிசுத்த அன்பையும் வலியுறுத்தி வருவதுடன் சமூக நீதி, பரிவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை முக்கிய கருத்துகளாக கொண்டு செயலாற்றி வந்தார். மதங்களுக்கிடையேயான சமரசம் மற்றும் பொருளாதார சமத்துவத்தை பற்றிய போப் பிரான்சிஸின் பேச்சுகள் உலக கவனத்தை ஈர்த்தவை.